வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ரம்யா. சரண்யா. முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழகம் முழுவதும் இன்று சுங்கச்சாவடிகள் முற்றுகை. லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் அறிவிப்பு. அதிமுக காங்கிரஸ் கட்சிகளால் உண்டான வடுக்கள் துடைக்கப்பட வேண்டும். திமுக தலைவர் கருணாநிதி பேச்சு. இந்திராணி முகர்ஜி உடல்நிலை கவலைக்கிடம். மருத்துவர்கள் 48 மணி நேர கெடு விதிப்பு. MBBS மற்றும் BDS படிப்புகள் இன்று இறுதிக்கட்ட கலந்தாய்வு. 4வது நாளாக தொடரும் லாரிகள் வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர மத்திய அரசு எந்த முடிவும் எடுக்காததை அடுத்து தமிழகத்தில் உள்ள 42 சுங்கச்சாவடிகளையும் முற்றுகையிடப் போவதாக லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள சுங்கச்சாவடிகளை அகற்ற வேண்டும் என்பன உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய மோட்டார் காங்கிரஸ் சார்பில் கடந்த 1ஆம் தேதி முதல் லாரி உரிமையாளர்களின் நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தால் தமிழகத்தில் 10,000 கோடி ரூபாய் அளவுக்கு வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசுக்கு 600 கோடி ரூபாயும் லாரி உரிமையாளர்களுக்கு 30 கோடி ரூபாயும் இழப்பு ஏற்பட்டுள்ளது. வேலைநிறுத்த போராட்டத்தால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் 50 லட்சம் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் சரக்குகள் தேக்கமடைந்துள்ளதால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள 42 சுங்கச்சாவடிகளையும் முற்றுகையிட்டு இன்று போராட்டம் நடத்தப்படும் என தமிழ்நாடு லாரி உரிமையாளர் சம்மேளன தலைவர் கே. நல்லதம்பி தெரிவித்துள்ளார். அதிமுகவினரும் காங்கிரசும் சமுதாயத்தை மாசுபடுத்த இனியும் அனுமதிக்க முடியாது என்று திமுக தலைவர் கருணாநிதி கூறியுள்ளார். மதிமுகவிலிருந்து விலகிய கரூர் மாவட்ட செயலரான பரணிமணி மற்றும் தணிக்கை குழு உறுப்பினர் மணி தலைமையில் புதுக்கோட்டை மற்றும் கரூர் மாவட்டத்தை சேர்ந்த 500க்கும் அதிகமான மதிமுகவினர் திமுக தலைவர் கருணாநிதி முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பேசிய கருணாநிதி, எதிர்காலத்தில் திராவிட இயக்கத்தை காக்க பெரும் போராட்டத்தை சந்திக்க வேண்டியுள்ளது என்றும் அதற்கு அனைவரும் ஒற்றுமையாக இணைந்து போராட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். சமுதாயத்தை மேம்படுத்த பெரியார் அண்ணாவை தொடர்ந்து திமுக பாடுபட்டு வருவதாக குறிப்பிட்ட அவர், அதிமுகவும் காங்கிரசும் சமுதாயத்தை மாசுபடுத்த இனியும் அனுமதிக்க முடியாது என்றும் தெரிவித்தார். முன்னதாக திமுகவில் இணைந்தவர்களை திமுக பொருளாளர் ஸ்டாலின் வரவேற்று பேசினார். ஏதோ தேர்தல் என்பதல்ல நம்முடைய குறிக்கோள். திமுக என்பது வெறும் தேர்தலுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் அல்ல. திமுக என்பது திராவிடத்தை முன்னேற்றுவதற்காக அமைக்கப்பட்ட இயக்கம். காங்கிரஸ்காரர்களானாலும் அதிமுகவினரானாலும் இவர்களெல்லாம் ஏற்படுத்தியுள்ள வடுக்களை, மாசு மறுக்களை இனியும் நாம் அனுமதிக்க முடியாது. அளவுக்கு அதிகமாக மாத்திரைகளை உட்கொண்டதால் மயக்க நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள இந்திராணி முகர்ஜியின் நிலைமை தொடர்ந்து கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். ஸ்டார் இந்தியா நிறுவனத்தின் முன்னாள் தலைமை செயல் அலுவலர் பீட்டர் முகர்ஜியின் மனைவி இந்திராணி. இவர் தனது முதல் கணவருக்கு பிறந்த மகள் ஷீனா போராவை கொலை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ளார். அவருக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டதாக கூறியதை அடுத்து மும்பை ஜேஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். வலிப்பு நோய்க்கான மாத்திரைகளை அவர் அதிகமாக உட்கொண்டதாக தெரிகிறது. இது தொடர்பாக மகாராஷ்டிர அரசு விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. சுயநினைவை இழந்த நிலையில் உள்ள இந்திராணி முகர்ஜியின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் மேலும் 48 மணி நேரத்திற்கு பிறகுதான் இந்திராணியின் நிலைமை பற்றி சொல்ல முடியும் என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். Now the 24 hours are passed. The another 48 hours she is critical and we'll have to observe her. She is on the oxygen and 48 hours I think the description can be done like she is a critical but stable. உத்தரப்பிரதேசத்தில் பசுவதை செய்ததாக கூறி கொல்லப்பட்ட இக்லாக்கின் மரணத்திற்கு நீதி கிடைக்கும் வரை போராடுவோம் என்று அவருடைய உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். உத்தரப்பிரதேசம் கிரேட்டர் நொய்டாவில் உள்ள தாத்ரி மாவட்டத்தில் பசுவதை செய்ததாக எழுந்த வதந்தியை அடுத்து இக்லாக் என்பவர் அடித்துக் கொல்லப்பட்டார். இதையடுத்து சம்பவத்தில் தொடர்புடைய 10 பேர் தேடப்பட்டு வரும் நிலையில் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ராகுல் காந்தி, அரவிந்த் கெஜ்ரிவால் உட்பட தலைவர்கள் இக்லாக்கின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறிய நிலையில் உத்தரப்பிரதேச முதல்வர் அகிலேஷ் யாதவை சந்திக்க இறந்தவரின் மனைவியும் உறவினர்களும் தலைநகர் லக்னோ வந்தனர். நீதி கிடைக்கும் வரை போராடுவோம் என்று அவர்கள் தெரிவித்தனர்.
देखिए फैमिली आई है, मुख्यमंत्री जी और आदरणीय नेताजी से मिलेंगे, अपनी बात रखेंगे। पार्टी और हम लोग इनके साथ इनके दुख में खड़े हैं और इनको इंसाफ दिलाने में देखिए मेन इंसाफ इनको इंसाफ भी दिलाएंगे। जो हर संभव मदद होगी इन लोगों की करेंगे। கர்நாடகத்தில் சுட்டுக் கொல்லப்பட்ட மூத்த எழுத்தாளர் எம் கல்பர்கியின் மரணம் தொடர்பாக விசாரணை தாமதமாக நடந்து வருவதாக கூறி அந்த மாநிலத்தின் முக்கியமான 6 எழுத்தாளர்கள் தங்கள் விருதை திருப்பித் தந்துள்ளனர். கர்நாடக மாநிலத்தின் மூத்த எழுத்தாளரும் ஹம்பி பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தருமான எம் கல்பர்கி கடந்த ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி அடையாளம் தெரியாத நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இதையடுத்து வழக்கு தொடரப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. விசாரணை மிகவும் தாமதமாக நடைபெறுவதாக கூறி கன்னடத்தின் முக்கிய எழுத்தாளர்களான வீரண்ண மதிவளர், சதீஷ் ஜாவரே கவுட உட்பட 6 எழுத்தாளர்கள் கன்னட சாகித்ய பரிஷத் தலைவரிடம் தங்கள் விருதை திருப்பி அளித்தனர். We had given a time period to government to enquire this assault, but we had given a 1-month time period to enquire this, but the culprits were never arrested yet. So by condemning it, we are returning this award to the Kannada Sahitya Parishad and as well as to the government. இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் புதிய தலைவராக சஷாங்க் மனோகர் 2வது முறையாக இன்று தேர்ந்தெடுக்கப்படுகிறார். பிசிசிஐயின் தலைவராக இருந்த ஜக்மோகன் டால்மியா கடந்த சில வாரங்களுக்கு முன்பு மரணமடைந்ததைத் தொடர்ந்து பிசிசிஐயின் புதிய தலைவராக சஷாங்க் மனோகர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்படுவதாக மும்பையில் நடைபெற்ற சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. சரத் பவார், சீனிவாசன் தலைமையிலான அணியினருக்கும் அனுராக் தாக்கூர் தலைமையிலான அணியினருக்கும் இடையே கடுமையான போட்டி நிலவி வந்தது. இந்த நிலையில் இன்று கூடும் பிசிசிஐயின் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் ஏற்கனவே 2008 முதல் 2011 வரை பிசிசிஐயின் தலைவராக இருந்த சஷாங்க் மனோகர் 2வது முறையாக இன்று தேர்ந்தெடுக்கப்படுகிறார். சென்னை ஓமந்தூரார் அரசு பல்நோக்கு மருத்துவமனையில் எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் மருத்துவ படிப்புகளுக்கான இறுதிக்கட்ட கலந்தாய்வு இன்று நடைபெறுகிறது. தமிழகத்தில் எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு ஏற்கனவே 3 கட்டங்களாக நடைபெற்றுள்ளது. இந்த நிலையில் விரைவில் காலியிடங்களை நிரப்ப வேண்டுமென உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை அடுத்து இன்று ஓமந்தூரார் அரசு பல்நோக்கு மருத்துவமனையில் எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் மருத்துவ படிப்புகளுக்கான இறுதிக்கட்ட கலந்தாய்வு இன்று நடைபெறுகிறது. இதில் அரசு மருத்துவ கல்லூரிகளில் உள்ள 63 எம்பிபிஎஸ் இடங்களும், பிடிஎஸ் படிப்புக்கான 7 இடங்களும், சுயநிதி கல்லூரிகளில் உள்ள 111 அரசு ஒதுக்கீட்டு பிடிஎஸ் இடங்களும் இந்த இறுதிக்கட்ட கலந்தாய்வின் மூலம் நிரப்பப்பட உள்ளது. மாநிலம் முழுவதும் தமிழர் எழுச்சி பயணம், பழநெடுமாறன் அறிவிப்பு. விபரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. ஈழத்தமிழர் படுகொலைக்கு பன்னாட்டு விசாரணை தேவை என்பன உட்பட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் தமிழர் எழுச்சி பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தமிழர் தேசிய முன்னணி தலைவர் பழநெடுமாறன் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் செய்தியாளர்களுடன் பேசிய பழநெடுமாறன், மதுவிலக்கு கோரி சசிபெருமாள் உயிர் துறந்த கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் இருந்து நாளை பயணத்தை தொடங்க உள்ளதாக கூறினார். மதுவிலக்கு, அமெரிக்க பொருட்களை பயன்படுத்த எதிர்ப்பு என்பன உள்ளிட்டவை பயணத்தின் போது மக்களிடம் வலியுறுத்தப்படும் என தெரிவித்த அவர், கடந்த கால தவறுகளுக்காக ஸ்டாலின் மன்னிப்பு கேட்பதை விட 2G உள்ளிட்ட ஊழல்களுக்கு கருணாநிதி மன்னிப்பு கேட்க வேண்டும் என குறிப்பிட்டார். அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானத்திற்கு ஆதரவான நிலை இந்திய அரசு எடுத்திருப்பதை வன்மையாக கண்டிக்கிறேன். தமிழர் எழுச்சி பயணம் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். அக்டோபர் 5ஆம் தேதி இந்த பயணம் தொடங்குகிறது. ஐக்கிய நாடுகளவையின் மனித உரிமை ஆணையத்தில் அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானம் வெறும் கண்துடைப்பு நாடகம் என திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் நடைபெற்ற திராவிடர் விழிப்புணர்வு மாநாட்டில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், இலங்கை விவகாரத்தில் ஒத்த கருத்துடையவர்கள் ஒன்றிணைந்து மீண்டும் குரல் கொடுத்தால் மட்டுமே தீர்வு கிடைக்கும் என கூறினார். கோவில் திருவிழாக்களில் சாதி கலவரங்கள் நடைபெறுவதை தடுக்க தமிழக அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அமெரிக்காவினுடைய தீர்மானம் என்பது திருப்திகரமாக இல்லை என்பதை முதலிலே சொன்னோம்.
அதையே வலியுறுத்துவதைப் போல அந்த தீர்மானத்தை அவர்கள் முன்மொழிந்தார்கள். வழிமொழிந்தது இலங்கை அரசு. இதிலிருந்தே குற்றவாளிகளே நீதிபதிகளாக போகிறார்கள் என்பது முதல் கோடு தெரிந்துவிட்டது தெளிவாக. வள்ளூர் அனல் மின் நிலையத்தில் பராமரிப்பு பணியையொட்டி அடுத்த 30 நாட்களுக்கு 500 மெகாவாட் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் வள்ளூரில் செயல்பட்டு வரும் தேசிய அனல் மின் நிலையத்தில் ஒரு அலகுக்கு 500 மெகாவாட் வீதம் 3 அலகுகளில் மொத்தம் 1500 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த அனல் மின் நிலையத்தில் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒவ்வொரு அலகிலும் பராமரிப்பு பணிகள் நடைபெறுவது வழக்கம். அதன்படி முதல் அலகில் பராமரிப்பு பணி மேற்கொள்ள இருப்பதால் அடுத்த 30 நாட்களுக்கு 500 மெகாவாட் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளதாக மின்வாரிய அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மற்றும் சங்குத்துறை பகுதிகளில் கடல் அலையில் சிக்கி காணாமல் போன 3 குழந்தைகள் உட்பட 4 பேரை மீட்க கடலோர காவல்படையினர் தேடுதலில் ஈடுபட்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்ட கடல் பகுதிகளில் கடந்த சில நாட்களாக அலையின் சீற்றம் அதிகமாகவே இருந்து வந்தது. இந்த நிலையில் குளச்சல் சைமன் காலனியைச் சேர்ந்த ராணா அகஸ்டின், ஜுனேசன், அபினேஷ், ஹரிஷ் என்ற 4 குழந்தைகளும் கடல் பகுதியை ஒட்டி விளையாடிக் கொண்டிருந்த போது அதில் 3 பேரை கடல் அலை இழுத்துச் சென்றுள்ளது. இதேபோல் சங்குத்துறைக்கு சுற்றுலா வந்த கெவின் என்ற இளைஞரும் கடலில் குளித்துக் கொண்டிருக்கும் போது அலை இழுத்துச் சென்றுள்ளது. தகவல் கிடைத்ததன் பேரில் காணாமல் போன இந்த 4 பேரையும் கடலோர காவல்படையினர் தேடி வருகின்றனர். ஒரு ஆள் அந்த குழந்தைங்களை கடல் நல்ல அலை நல்ல நிறைய இருக்கு போங்கன்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுருக்காரு. 4 பேர்ல ஒரு குழந்தை மட்டும் போயிட்டு மட்டும் சொல்லாங்க. ஒன்னு அவர் ஓடி வந்து என்ன பிள்ளைன்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருக்காங்க. அப்ப அந்த குழந்தையில 3 பேரை கடல் கொண்டு போயிட்டுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கடலோரப்படை எல்லாருக்குமே தகவல் கொடுத்து எல்லா ஆட்களும் வந்து இங்க வந்து எல்லா வித முயற்சியும் செஞ்சிருக்காங்க. கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையம் பகுதியில் அடுத்தடுத்த 3 வீடுகளின் பூட்டை உடைத்து 75 சவரன் நகை மற்றும் பணம் திருடப்பட்டுள்ளதை தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோயம்புத்தூர் மாவட்டம் கவுண்டம்பாளையம் அருகே உள்ள PND காலனியை சேர்ந்தவர் சுந்தர்பாபு. இவர் பக்கத்து வீட்டில் வசிக்கும் தனது மாமனார் குடும்பத்தினருடன் சேர்ந்து வெளியூர் சென்றிருந்தார். இந்த நிலையில் நேற்று இரவு அடுத்தடுத்து இருந்த 2 வீடுகளின் கதவுகள் உடைக்கப்பட்டு 35 சவரன் நகை மற்றும் ரூபாய் 39,000 பணமும் திருடப்பட்டுள்ளது. இதேபோல் பக்கத்தில் இருந்த சாய் ரகுநாதன் என்பவரது வீட்டின் பூட்டையும் உடைத்து 40 சவரன் நகையும் ரூபாய் 40,000 பணமும் திருடப்பட்டுள்ளது. இந்த தொடர் திருட்டுகள் குறித்து துடியலூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உலக சுற்றுலா தின கொண்டாட்டத்தையொட்டி பழவேற்காடு சுற்றுலா தலத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் சிறந்த சுற்றுலா தலமாக செயல்பட்டு வரும் பழவேற்காடு பகுதிக்கு தினமும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் பழவேற்காடு சுற்றுலா பகுதியை தூய்மையாக வைத்திருக்க வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் தொடக்கி வைத்த இந்த பேரணி நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவ மாணவியர் பங்கேற்று விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய துண்டறிக்கையை மக்களுக்கு வழங்கினர். ஈரோடு மாவட்டத்தில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் பெய்து வரும் கனமழை காரணமாக நீர்நிலைகள் வேகமாக உயர்ந்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம் முழுவதும் தொடர் மழை பெய்து வருகிறது. ஈரோட்டை பொறுத்தவரை பகல் நேரங்களில் கடுமையான வெப்பம் நிலவி வருகிறது. இரவு நேரங்களில் அவ்வப்போது மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் நேற்றிரவு ஈரோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சாரல் மழை பெய்தது. மாவட்டத்தின் மற்ற பகுதிகளான சென்னிமலை, அந்தியூர், சத்தியமங்கலம், புளியம்பட்டி உள்ளிட்ட இடங்களில் அதிக அளவில் மழை பெய்ததால் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நல்ல வெயிலும் அடிக்குது. அதே சமயத்தில் மாலை நேரத்தில் நல்ல சாரல் மழை பெய்யறனால எங்களுக்கெல்லாம் ஒரே மகிழ்ச்சியாக இருக்குது. நிலத்தடி நீர் உயரத்துக்கு நல்ல வழி கிடச்சிருக்கு. இதே மாதிரி தொடர்ச்சியாக பெஞ்சிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக தண்ணீர் தட்டுப்பாடு நீங்கும். மக்கள்லாம் ஒரே சந்தோஷமாக இருப்பாங்க. இதேபோல் கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் நேற்று இரவு கனமழை பெய்தது. காவேரிப்பட்டினம், ஹோசூர், சூளகிரி போன்ற பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வெப்பத்தின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. புதுச்சேரியில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ததால் வெப்பத்தின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வந்த நிலையில் நேற்று இரவு இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. புதுச்சேரியை சுற்றியுள்ள திருக்கானூர், திருப்புவனை, மதகடிப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் அரை மணி நேரத்திற்கும் அதிகமாக பெய்த கனமழையால் வெப்பத்தின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சி நிலவி வருவதாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர்.
விழுப்புரத்தில் உள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ வைகுண்டவாச பெருமாள் திருக்கோவிலில் புரட்டாசி 3வது சனிக்கிழமையொட்டி சிறப்பு பூஜைகளும் ஊஞ்சல் சேவையும் நடைபெற்றன. புரட்டாசி 3வது சனிக்கிழமையொட்டி விழுப்புரத்தில் உள்ள ஸ்ரீ வைகுண்டவாச பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் சிறப்பு அலங்காரமும் செய்யப்பட்டன. ஸ்ரீதேவி பூதேவியுடன் சிறப்பு அலங்காரத்தில் ஊஞ்சல் உற்சவத்தில் வைகுண்டவாச பெருமாள் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ஏராளமான பக்தர்கள் பெருமாளை தரிசனம் செய்தனர். மேலும் விழுப்புரம் மாவட்ட இசைக்கலைஞர்கள் ஒன்று கூடி பக்தி பாடல்களை பாடி பெருமாளை பிரார்த்தனை செய்தனர். சிவகங்கை மாவட்டம் மிக்கேல்பட்டினத்தில் உள்ள புனித மிக்கேல் அதிதூதர் ஆலயத்தின் தேர் திருவிழா நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று சிறப்பு பிரார்த்தனைகள் செய்து வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே மிக்கேல்பட்டினத்தில் அமைந்திருக்கும் புனித மிக்கேல் அதிதூதர் ஆலயத்தில் நற்கருணைநாதர் பெருவிழா நடைபெற்றது. முன்னதாக இந்த விழா கடந்த மாதம் 25ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து நாள்தோறும் சிறப்பு பிரார்த்தனைகளும் திருப்பலி பூஜைகளும் நடைபெற்று வந்தன. இதனைத் தொடர்ந்து நேற்று தேர்பவனி நிகழ்ச்சி நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் இயேசுநாதர், தூய அன்னையின் சிலைகள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டன. இந்த பெருவிழாவில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று சிறப்பு பிரார்த்தனைகள் செய்து வழிபட்டனர். கோலாகலமாக தொடங்கிய ஐஎஸ்எல் கால்பந்து தொடர். முதல் போட்டியில் கொல்கத்தா அணி வெற்றி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். குவாதமாலா நாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை 33ஆக உயர்ந்துள்ளது. காணாமல் போனவர்களை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மத்திய அமெரிக்க நாடுகளில் ஒன்றான குவாதமாலாவில் தலைநகர் அருகே உள்ள சாண்டா கேடரினா பெனுலா என்ற ஒரு கிராமம் நிலச்சரிவு ஏற்பட்டு அடியோடு மண்ணில் புதைந்தது. இதில் 125 வீடுகள் இடிந்து தரைமட்டமாயின. நிலச்சரிவில் சிக்கி 30 பேர் பலியான நிலையில் மேலும் 3 உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இதனிடையே நிலச்சரிவில் காணாமல் போனவர்களை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மீட்புக் குழுவினர் கூறியுள்ளனர். எஞ்சியவர்களை உயிருடன் மீட்க அதிநவீன கருவிகள் துணையுடன் தேடுதல் பணி நடைபெற்று வருவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். Tuvimos una llamada donde indicaban que un cerro había colapsado. Al llegar al lugar, pues encontramos ya que eran 2 cerros. Esto debido al acumulamiento de agua en la parte superior, en la corona de este cerro, debido a las lluvias que tuvimos. சென்னையில் நடைபெற்ற இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடரின் முதல் போட்டியில் கொல்கத்தா அணி 3-2 என்ற கோல் கணக்கில் சென்னையை வீழ்த்தியது. சென்னை, கொல்கத்தா, மும்பை, புனே, கேரளம் உட்பட 8 அணிகள் பங்கேற்கும் இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடரின் 2வது சீசன் போட்டிகள் நேற்று தொடங்கின. சென்னை ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்ற முதல் போட்டியில் சென்னை, கொல்கத்தா அணிகள் பலப்பரீட்சை நடத்தின. விறுவிறுப்பாக நடைபெற்ற ஆட்டத்தின் 13வது நிமிடத்திலேயே கொல்கத்தா வீரர் போஸ்டிகா அந்த அணியின் முதல் கோலை அடித்தார். இதனைத் தொடர்ந்து 31வது நிமிடத்தில் சென்னை அணி சார்பில் ஜிஜி லால் பெக்லுவா கோல் அடித்தார். ஆட்டத்தின் 2வது பாதியில் இரு அணி வீரர்களும் கோல் அடிக்க கடுமையாக போராடினர். இந்நிலையில் 70வது நிமிடத்தில் போஸ்டிகாவும் 76வது நிமிடத்தில் வால்டோவும் கோல் அடித்து கொல்கத்தா அணியை வலு சேர்த்தனர். எஞ்சிய நேரத்தில் சென்னை அணியால் கூடுதலாக ஒரு கோல் மட்டுமே அடிக்க முடிந்ததால் கொல்கத்தா அணி 3-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. Valdo has been on the pitch for 2 minutes probably, securing victory for Senor Abbas and taking the points away from Chennai.
போட்டியின் சிறந்த வீரராக 2 கோல்கள் அடித்த போஸ்டிகா தேர்வு செய்யப்பட்டார். இதனிடையே தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டதாகவும் அடுத்து வரும் போட்டிகளில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வெற்றி பெறுவோம் எனவும் சென்னை அணியின் உதவி பயிற்சியாளர் விவேக் நகுல் தெரிவித்துள்ளார். Work on our mistakes where we need to work on, and I think we will come back again banging. We have 4 games away and we know what to do, and it's a good lesson for us, okay, to work on where we need to work, definitely. முன்னதாக நடைபெற்ற தொடக்க விழாவில் பாலிவுட் நடிகர் அமிதாப் பச்சன், ரஜினிகாந்த், நடிகைகள் ஐஸ்வர்யா ராய், ஆலியா பட், முன்னாள் கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர், இசையமைப்பாளர் AR ரஹ்மான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். போட்டியை நடிகர் ரஜினிகாந்த் தொடங்கி வைத்தார். தொடக்க விழாவில் நடைபெற்ற பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை ரசிகர்கள் கண்டு ரசித்தனர். மதுரையில் நடைபெற்ற மாநில அளவிலான குங்ஃபு போட்டியில் திரளான மாணவர்கள் பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். மதுரை ரேஸ்கோர்ஸ் திடலில் 2வது மாநில அளவிலான குங்ஃபு போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, திண்டுக்கல் உள்ளிட்ட பல மாவட்டங்களைச் சேர்ந்த திரளான மாணவர்கள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். வயது, எடை உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் நடைபெற்ற இந்த போட்டிகளில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பதக்கங்கள், கோப்பைகள் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன. நாங்கள் இங்கே மதுரைக்கு டோர்னமெண்ட், ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட்டுக்காக வந்திருக்கோம். இதில் வின் பண்ணியிருக்கேன். நான் கோல்டு மெடல் அடிச்சிருக்கேன். என்னோட ஆம்பிஷன் பெரிய குங்ஃபு மாஸ்டர் ஆகணுங்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகம் முழுவதும் இன்று சுங்கச்சாவடிகள் முற்றுகை. லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் அறிவிப்பு. அதிமுக, காங்கிரஸ் கட்சிகளால் உண்டான வடுக்கள் துடைக்கப்பட வேண்டும். திமுக தலைவர் கருணாநிதி பேச்சு. இந்திராணி முகர்ஜி உடல்நிலை கவலைக்கிடம். மருத்துவர்கள் 48 மணி நேர கெடு விதிப்பு. MBBS மற்றும் BDS படிப்புகள் இன்று இறுதிக்கட்ட கலந்தாய்வு. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.